அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை காட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோயிலுக்கு செல்வோமா? பெங்களூரு குண்டக்கல் இருப்பு பாதையில் மாகாளி துர்கா ரயில் நிலையம் அருகில் இந்த கோவில் உள்ளது. பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கால சர்ப்பதோஷ பரிகார தலம் இது. காட் என்னும் சொல் வடமொழியில் மலையை குறிக்கும். குன்றுகள், குகைகள் சூழ்ந்த இந்த பகுதியில் முருகப்பெருமான் காட்டிகாசுரனை வதம் செய்தார். அதனால் இந்த பகுதி காட்டி என பெயர் பெற்றது. இந்த பகுதியில் முருகன் சர்ப்ப வடிவில் தவம் செய்ய தீர்மானித்தார். நாகர்களை கருடனிடம் இருந்து பாதுகாத்திடுமாறு முருகன் திருமாலை வேண்ட, திருமால் நரசிம்மர் வடிவில் தோன்றி நாகர்களை காத்தார். இவற்றை அடிப்படையாக கொண்டு சிலா ரூபம் அமைந்துள்ளது. ஒரு புறம் கிழக்கு நோக்கி 7 தலை நாகராக சுப்பிரமணியரும், மறுபுறம் மேற்கு நோக்கி நரசிம்மரும் உள்ளார்கள். இவரை தரிசிக்க கருவறை பின்புறம் கண்ணாடி உள்ளது. படமெடுத்த 7 தலை நாகத்தை மேற்புறம் இருந்து பார்த்தால் பானையை போல, அதாவது கடா போல இருக்கும். அதனால் கடா சர்ப்ப முருகன் என இவர் போற்றப்படுகிறார். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். பிரணவ மந்திரத்தை கிரகித்து கொண்ட பாலகர் தவ ஆற்றல் மிகுந்த சூரனை அழிக்க தானும் தவ ஆற்றல் பெற சர்ப்பமாக உருமாறி விந்திய மலைக்கு தெற்கே தவமிருக்க தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த காட். நாகங்களை பாதுகாத்திட நரசிம்மரும் இங்கு எழுந்துருளினார். காட்டி சுப்பிரமணியர் கோவிலை சந்தூர் வம்ச அரசர் கோர்படே என்பவர் கட்டினார். சந்தூர் வம்ச அரசர்களுக்கு இந்த காட்டி சுப்பிரமணியரே குலதெய்வம். கோவில் அருகிலுள்ள தீர்த்த குளம் குமார தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கரையில் படுத்து ஒரு வெற்றிலை வாய்பாரி ஓய்வெடுப்பார். அவர் காதில் எழுந்திரு, உன் கனமான உடல் என்னை அழுத்துகிறது என்று விழுந்தது. இதை பிரமை என நினைத்தார் அவர். ஒரு நாள் கனவில் முருகன் தோன்றி அந்த இடத்தில் தன் விக்கிரகம் உள்ளதை அறிவித்தார். அந்த வியாபாரி சந்தூர் அரசரிடம் கூற, மறுநாள் அதிரடியாக விக்கிரகத்தை தேடச் செய்தார் மன்னர். அங்கு எடுக்கப்பெற்ற ஒவ்வொரு கல்லும் பாம்பின் வடிவமைப்பை கொண்டிருந்தன. முருகன் கூறியபடி அருகில் இருந்த எறும்பு புற்றை தோண்டி பார்க்க தற்போதுள்ள கருவறை மூலவராக உள்ள விக்கிரகம் கிடைத்தது. உடனே இந்த ஆலயம் கட்டி முடித்தான் அந்த சந்தூர் அரசன். கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், நரசிம்ம ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். கோவில் வளாகத்தில் இருக்கும் எறும்பு புற்று மண் பக்தர்களுக்கு இங்கே பிரசாதமாக தரப்படும். காலசர்ப்ப தோஷம் அகலவும் மகப்பேறு விண்டியும் இங்கு நாகப்பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள். மார்கழி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டி நாளில் தேரோட்டம் நடைபெறும். பாதுகாப்பு அளிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியரையும் தீயவற்றை அளிக்கும் நரசிம்மரையும் காட்டி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல். ஓம் நரசிம்மாய நமஹா.